வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு பிஜிடிஆர்பி வீடியோவில் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. நான் அடிக்கடி உங்களை தொந்தரவு பண்ணுற மாதிரி நீங்கள் நினச்சாலும் அதை நான் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். ஏன்னா நீங்கள் பிஜிடிஆர்பி பாஸ் பண்ணுற வரைக்கும் அதை நான் செய்யலாம் தான் இருக்கேன். பொங்கல் பண்டிகையை கொண்டாடிப்பீங்க, 4 நாள் சந்தோஷமாக இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் அந்த 4 நாள் இதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி தூக்கி போட்ட நோட்ஸ் இப்போ எங்கே இருக்குன்னு கூட தெரியாது. நேற்று நைட்டு யோசிச்சிருப்பீங்க, நாளையிலேருந்து படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. இன்னைக்கு காலையில் எப்போதும் போல் 4 நாளாக லீவ் போட்டோம், இன்னைக்கு எப்படியாவது ஆஃபீஸ் போயிட்டு வந்து படிச்சிடலாம் அல்லது ஸ்கூல் போயிட்டு வந்து படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்ஸ் எடுத்து பேக்கில் வச்சுட்டோ அல்லது எங்கேயாவது ஒரு மூலையில் வச்சுட்டு போயிடுவீங்க. ஈவினிங் சரி நாளையிலேருந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு தோணும். இதே தான் தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா ஒரு வாரம் இப்போ கடைசியாக போயிடுச்சு. இப்போ நீங்கள் சனி ஞாயிறு 2 நாள் படிச்சிங்கன்னா இந்த வாரத்தில் 2 நாள் படித்த மாதிரி இருக்கும். இல்லைன்னா அந்த 2 நாளும் சேர்ந்து போயிடும். பொங்கல் சந்தோஷம் வேண்டாம்னு சொல்லலை, பட் இந்த பொங்கல் சந்தோஷம் தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கணும். நிரந்தரமான சந்தோஷமாக அது மாறணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பிஜிடிஆர்பி அல்லது டெட் எக்ஸாம் இந்த மாதிரி எதுலையாவது நீங்கள் பாஸ் ஆனால் மட்டும்தான் அந்த சந்தோஷம் உங்களுக்கு நிரந்தரமாக இருக்கும். இல்லைனா தற்காலிகமாக தான் இருக்கும். நீங்கள் வியாழக்கிழமை வரைக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மறுபடியும் உங்களுடைய சோதனை ஆரம்பிச்சிடும். மறுபடியும் நீங்கள் உழைக்கணும், மறுபடியும் நீங்கள் பிடிக்காத வேலைக்கு போகணும், கம்மியான சம்பளத்துக்கு அதிகமாக உழைக்கணும், அப்படி இருக்கும் உங்களுடைய லைஃப். ஆனால் நிரந்தரமாக இது மாறணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த சந்தோஷங்களை ஒதுக்கி வச்சுட்டு தான் படிக்கணும். நீங்கள் தொடர்ந்து வைராக்கியத்தோடையும் நம்பிக்கையோடும் படிக்கும் பட்சத்தில் உங்களுக்கு பிஜிடிஆர்பி வேலை கிடைக்கும். பிஜிடிஆர்பியில் ஆசிரியராக நீங்கள் மாறலாம். பிஜிடிஆர்பியில் ஆசிரியராக மாறுறதுக்கான முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, நான் ஆசிரியர் ஆகணும், அது எனக்கு பேஷன். நான் எப்பயுமே 10 பசங்க கூட இருக்கணும், அந்த 10 பசங்களை முன்னேற்றணும் அப்படிங்கிறதான் என்னுடைய பேஷன். எனக்கு டீச்சிங்கை தவிர வேறு எதுவும் தெரியாது, எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான வேலை டீச்சிங் தான் அப்படின்னு நினைக்கிறது ஒன்று. இன்னொன்று, நீங்கள் ஒரு சேவையாக இதை செய்யலாம். ஏன்னா இப்போ நீங்கள் சம்பளம் வாங்குறீங்கன்னா சம்பளம் வாங்காமல் செஞ்சால் தான் சேவை. இல்லை சம்பளம் வாங்கிட்டே கூட சில ஆசிரியர்கள் சரியான பாடத்தை ஏழை பிள்ளைங்களுக்கு, கிராமத்து பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது இல்லை. அவங்களுக்கு போய் நீங்கள் சிறப்பான கல்வியை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சேவை மனப்பான்மையோட சூஸ் பண்ணலாம். 2 3ஆவதா நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கான ஒரே ரீசன் சேலரி, திருப்தியான மன திருப்தியான வேலை, கை நிறைய சம்பளம், லக்ஸுரியான லைஃப். இது 3ஆவதா கண்டிப்பாக எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கும். நான் பணத்துக்காகலாம் வேலை செய்யலை அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்க. கண்டிப்பாக எல்லாருமே வேலைக்கு போகணும்னு நினைக்கிறது பணத்துக்காகவும் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காகவும் தான். அதனால் உங்களுக்கு அடுத்தது 3ஆவதா இருக்கிறது சேலரி. நீங்கள் இப்போ இருக்கிற லைஃப் கூட நீங்கள் பிஜிடிஆர்பி வேலைக்கு போன ஒருத்தருடைய லைஃப்பை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போ சாதாரணமாக நீங்கள் ஒரு பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கலாம். நீங்கள் இப்போ இருக்கிற வேலையில் இந்த பேங்க்கில் நீங்கள் தொடர்ந்து டிரான்சாக்ஷன் வச்சுருக்கலாம். சின்னதாக ஒரு லோன் கேட்டால் கூட தரமாட்டாங்க. சின்னதாக ஏதோ ஒரு செலவு, நமக்கு கல்யாண செலவு, சிஸ்டர் மேரேஜ் அந்த மாதிரி கேட்டால் கூட தரமாட்டாங்க. அதுக்கு ரீசன் என்னென்னா, நீங்கள் வேலை செய்கிற அந்த தனியார் துறை வேலைக்கு தரவும் மாட்டாங்க, கண்டிப்பாக தரமாட்டாங்க. ஒரு சில செக்யூரிட்டி வச்சுக்கிட்டு ஒரு சில பேர் தருவாங்க ஒரு சில பேங்க்கில். ஆனால் ஒரு பிஜிடிஆர்பி வேலைக்கு போனால் ஒரு ஆசிரியர் பேங்க்குக்கு அவர் போகாமலே இருந்தாலும் கூட அவருக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு எதனாவது பண தேவை இருக்கா, உங்களுக்கு எங்களுடைய பேங்க்லேருந்து ஏதாவது உதவி இருக்கான்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதுவே ஒரு மிகப்பெரிய தைரியம். நமக்கு யார்ட்டையும் போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு கிரெடிட். இது மாதிரி ஒரு சாதாரண ஒரு சின்ன விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேலைக்கு போன பல பேரை பார்த்துருப்பீங்க, எப்படி இருக்காங்க, அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசுவாங்க, ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா வாக்கிங் போவாங்க, ஃப்ரீயாக இருப்பாங்க, குடும்பத்தோட ஹாப்பியாக இருப்பாங்க. இது எல்லாமே அவங்களுடைய மனநிலை பண ரீதியாக பொருளாதார அடிப்படையில் அவங்க கொஞ்சம் வெல்விஷாக இருக்கிறதால தான் அது மாதிரி செய்ய முடியுது. நம்ம டிமாண்ட்லேயே இருந்துட்டோம்னா இந்த சந்தோஷம் எதுவுமே கிடைக்காது. பொங்கல் சந்தோஷங்கிறது நம்மளாம் உருவாக்கிக்கிற சந்தோஷமாக தான் இருக்கும். இந்த வருஷம் பொங்கலில் சந்தோஷமாக இல்லைன்னா என்ன, 4 நாள் படிச்சுட்டு நம்ம அடுத்த வருஷம் பொங்கல்லேருந்து திருப்தியாக இருக்கலாமே அப்படி நினச்சிருக்கணும். சரி விடுங்க, அப்படி பொங்கல் பண்டிகை போகட்டும். அதுக்கு மேலே இப்போ இதுக்கு மேலேயாவது நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். நான் ஒரு சில பேருக்கு நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் சார், என்னால் பட் அதை செய்ய முடியல, நான் உங்கள் வீடியோ கேட்ட உடனே எனக்கு ஒரு மணி நேரம் வரைக்கும் நல்லா இருக்குது, அதுக்கப்புறம் படிக்கணும்னு தோணுது, நோட்ஸ்லாம் எடுத்து வைக்கிறேன், நோட்ஸ் கரெக்ட் பண்ணுறேன், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி படிக்கணும், அங்கே போகணும் ஸ்டடி சென்டருக்கு போகணும்னு சொல்லிட்டு பேசுகிறேன், அதுக்கப்புறம் எப்போதும் போல் ரொட்டீன் லைஃபாக மாறிடுது, நைட்டு உடம்பு ரொம்ப அசதியாக இருக்குது, படுத்து தூங்கிடுறேன் அப்படின்னு நேரம் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா, மேக்ஸிமம் 4:30 மணிக்கு எழுந்திரிச்சிங்கன்னா காலையில் உங்களுக்கு நேரம் நிறையாவே இருக்கும். ஒரு 7 மணி வரைக்கும் நீங்கள் படிக்கலாம், இல்லை 6:30 மணி வரைக்கும் கூட நீங்கள் படிக்கலாம். 2 மணி நேரம் படித்தாலே போதும். மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் கால நேரத்தில் படித்தாலே போதும். அந்த த்ரூ அவுட் த டே படிக்கிறது அப்படிங்கிறது சில பேர் கான்சன்ட்ரேஷன் இல்லாமலே படிச்சுட்டு இருப்பாங்க. ஓகே, அதுக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், த்ரூ அவுட் த டேனா ஒன்றுமே படிக்காமல் 2 மணி நேரம் போதுமா? ரொம்ப கடினமான பகுதிகளை காலையில் எழுந்து படிங்க. அந்த டைம் உங்களுக்கு 6:30 மணி வரைக்கும் நீங்கள் படிக்கலாம். 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு ஃப்ரீ ஆகிட்டு நைட்டு நீங்கள் தூங்குறத நேரத்தோட தூங்கலாம். உங்களால் எப்படி சார், நான் வரதே 10:30 மணிக்கு தான், யாரும் 10:30 மணிக்கு எந்த ஆஃபீஸும் இந்த ஸ்கூலும் நடக்கலை, நீங்கள் வந்துடுறது 9:30 மணிக்கெலாம் இருக்கும், கொஞ்ச நாளைக்கு குடும்பத்து கூட செலவு பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு டிவிலாம் பார்க்குறதுலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் நேரத்தோட தூங்குனீங்கன்னா காலையில் 4:30 மணிக்கு எழுந்திரிக்கலாம். இது எல்லாமே ஒரு 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு தான் செய்ய போகிறீங்க. அதனால் இது நிரந்தரமான ஒரு டைமிங் கிடையாது. இது அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்.
இதனால அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் அதை நீங்கள் செய்யணும். செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நேரம் இருக்கும். காலையில் நேரத்தோட எந்திரிச்சு படிச்சிங்கன்னா நிறைய நேரம் கிடைக்கிற மாதிரி தெரியும். அதை செய்யுங்க. ரெண்டாவது, உங்களுக்கு எந்தெந்த விஷயத்துலலாம் உங்களுக்கு டைம் போகுதுன்னு பாருங்கள். சாதாரணமாக நட்பு வட்டாரத்தை குறைச்சிக்கோங்க. நீங்கள் இப்போ ஆணோ பெண்ணோ, பெண்களுக்கு கூட அந்த அளவுக்கு நட்பு வட்டாரம் வெளியில் போக மாட்டாங்க. ஆனால் ஒரு ஆணாக இருந்தால் கண்டிப்பாக நட்பு வட்டாரம் வாடா வெளில போயிட்டு வரோம், டீ சாப்பிட்டு வரணும் அப்படியே கூப்பிட்டுட்டு எங்கேயாவது போயிடுவாங்க. அப்படி போகும்போது அது தேவையில்லாத டயத்தை தான் உங்களுக்கு மனசுக்குள்ளே உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும், ஐயோ படிக்காமல் போகிறோமேன்னு. இருந்தாலும் அவங்க கூட போகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த சின்ன சின்ன சந்தோஷத்தெல்லாம் ஒரு 4-5 மாதத்துக்கு ஒத்தி வைங்க. அந்த ஃப்ரெண்ட் வட்டாரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிங்கன்னா நாங்கள் அந்த ஃப்ரெண்டை வந்து வெறுத்து ஒதுக்க சொல்லலை. பட் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நான் அங்கே வேலை இருக்குது போய் சொல்லிட்டு ஏதாவது அப்படி இப்படி படிச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு நிறைய நேரத்தை மிச்சம் பண்ணி கொடுக்கும். எந்த ஃப்ரெண்டும் வந்து உங்களுக்கு கூப்பிடலாம் உங்களுக்கு ஒரு ஆசையே வராது. அதனால வெளில போகிற ஆசை, அவங்க கூட பேசுகிறாங்க. மூணாவது, நீங்கள் வந்து ரொம்ப மத்தியான டயத்துலாம் உங்களால் ஒர்க் பண்ண முடியல, படிக்க முடியல, இல்லை டைம் இருக்குது சார், நான் 2 மணிலேருந்து எனக்கு கிளாஸே கிடையாது, ஸ்கூலில் சும்மா தான் உட்காந்துருக்கேன் 4 மணி வரைக்கும், இல்லை ஆஃபீஸில் எனக்கு இல்லை வீட்லேயே கூட நான் எனக்கு அந்த டயத்தில் தூக்கம் தான் வருது, படிக்க முடியல, அசதியாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த டயத்தில் எடுத்து எந்த கடினமான பகுதியும் படிக்காதீங்க. அந்த டயத்தில் எடுத்து எழுதி பார்க்குற வேலை இருந்தால் பாருங்கள், ஒரு தடவை ரீகால் பண்ணிட்டு. அப்படி இல்லைன்னா நிறைய ஆடியோ மெட்டீரியல்ஸ் இருக்கு. நம்ம வீடியோலயே நம்ம போட போறோம். தொடர்ந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான ஆடியோ மெட்டீரியல்ஸ் இருக்கு. அதாவது கொஸ்டினை வந்து அப்படியே படிக்கிற மாதிரியே இருக்கும், அதுக்கான ஆன்சர் வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஆடியோ மெட்டீரியல்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம நேரடியாக உங்க சப்ஜெக்டை கிளாஸ் எடுக்கிற மாதிரியான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்கு. நம்ம சேனல்லையும் தொடர்ந்து அந்த வீடியோஸ்லாம் இனிமேல் வரப்போகுது. அந்த வீடியோஸை நீங்க காதில் வச்சுக்கிட்டு கேட்டுகிட்டே கூட இருக்கலாம். அந்த டயத்தில் கேட்கறது ஒன்றும் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்காது. எழுதுறது, படிக்கிறது, பார்த்து புக்கை வச்சுட்டு படிக்கிறது அந்த டயத்தில் கஷ்டமா இருக்கும். அதனால மேக்ஸிமம் அந்த ஆடியோ மெட்டீரியல்ஸை நீங்கள் அந்த டைமில் கேட்கலாம். மதியான டயத்தில் ரொம்ப சோர்வாக இருக்கிற டயத்தில் நீங்கள் ஆடியோ மெட்டீரியலை கேட்கலாம். தூக்கம் கூட நைட்டில் வரலன்னா கூட நீங்கள் அதை கேட்கலாம். எனி டைம் அதை கேட்டுகிட்டே இருக்கலாம். அடுத்தது, உங்களுக்கு எதில் செலவு அதிகமாகுது டைம்னு பாருங்கள். ஒன்று நட்பு வட்டாரம், இன்னொன்று உங்கள் கையில் இருக்கிறதே ஒரு செல்ஃபோன், டிவி, இந்த மாதிரியான அசட்ஸில் உங்களுடைய டைம் நிறையா போகும். அந்த டைம் அதில் போகுது அப்படின்னு தெரிஞ்சால் அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறத கொஞ்சம் குறைச்சிக்க முயற்சி செய்யுங்க. வாட்ஸ்அப்பில் இருக்கீங்களா, ஃபேஸ்புக்கில் இருக்கீங்களா, இல்லை இந்த டிக்டாக் இருக்கீங்களா, அதெல்லாம் பொழுது தேவையில்லாதது. அதை கொஞ்சம் அன்இன்ஸ்டால் பண்ணி வைங்க. கஷ்டமாக தான் இருக்கும், அன்இன்ஸ்டால் பண்ணி வைங்க. முக்கியமானவங்களுக்கு மட்டும் வாட்ஸ்அப் கனெக்ஷனில் வச்சுக்கோங்க. தேவைப்பட்டா அவங்கள்ட்ட சொல்லிடுங்க, மாரி டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு. முக்கியமான கனெக்ஷன் இருந்தால் வாட்ஸ்அப்பில் வச்சுக்கோங்க. ஃபேஸ்புக்கு, டிக்டாக்கு, செல்ஃபோனை பார்க்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, செல்ஃபோனுக்கும் மேலே ஸ்க்ரீன் வால்பேப்பர் வந்து பிஜிடிஆர்பி வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு தம்ப் ஒன்று, ஒரு கை ஒன்று வச்சு அது மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு போஸ்டர் வச்சுக்கோங்க. அது உங்களை இன்டியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். கண்டிப்பாக அது நம்ம சொல்கிறது எல்லாமே சொல்கிறோம் மோட்டிவேஷனுக்கு, இது என்ன பெருசாக செஞ்சிட போகுது, கண்டிப்பாக செய்யும். நீங்கள் அதை வச்சு பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு சின்னதாக ஏதாவது இப்போ உங்களுக்கு சின்ன கொஷின்ஸ், ரொம்ப டஃப்பான கொஷின்ஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் சார்ட்டில் எழுதி வீட்டில் எங்கெங்கேயும் ஒட்டி வைங்க. 4 மாதம் 5 மாதம் தான். யாராவது வந்து கிண்டல் பண்ணுவாங்க, பண்ணிட்டு போட்டோம், அதை பற்றி நமக்கு ஒன்றும் கவலை இல்லை. அதுக்கப்புறம் உலகத்தை நம்மளால மாற்ற முடியும். யாரெல்லாம் உங்களை தப்பாக பேசுனாங்களோ, யாரெல்லாம் உங்களை மதிக்கலையோ, யாரெல்லாம் உங்களை வெறுத்து ஒதுக்குனாங்களோ எல்லாமே உங்களுக்கு வேலை கிடைச்ச பிறகு தானாகவே வருவாங்க. இதுதான் உலக நீதி. இது எந்த நேரத்துலையும் மாறாது, யாருக்கும் மாறினதும் இல்லை. அதனால அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க. நீங்கள் மட்டும் படிச்சுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி சார்ட் ஒட்டி படிங்க. செல்ஃபோனில் வால்பேப்பர்ஸ் வச்சுக்கோங்க. செல்ஃபோன்லையும் டிவிலையும் அதிக நேரம் பயன்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது எதனால் பயன்படுத்துகிறோன்னு தெரிஞ்சு அதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது, லாஸ்டா, உங்களுக்கு முதல்ல படிக்க உட்காரதுக்கு சில பேர் சொல்லுவாங்க, நான் உட்காந்துட்டா படிச்சிடுவேன் சார், நான் படிச்சுட்டா பாஸ் பண்ணிடுவேன் சார், ஆனால் உட்காந்து படிக்க தான் சார் என்னால் முடியாது. இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் தான் சார். நான் முன்னாடி கொஞ்ச நேரம் தான் உட்காந்தா நிறைய படிச்சிட்டேன் சார், 2-3 யூனிட் படித்தேன், 2 மணி நேரம் தான் சார் நேற்று படித்தேன், நிறைய யூனிட் படிச்சுட்டேன், அதனால உட்காந்தா கண்டிப்பாக அடிச்சிடுவேன் சார். ஆனால் உட்கார மாட்டீங்க. ஏன்னா உட்கார முடியாது உங்களால். மன ரீதியாகவே நீங்கள் இன்னும் ப்ரிப்பேர் ஆகலை அப்படின்னு தான் இருக்கும். நீங்கள் முதல்ல உட்காரணும். உட்காரத்துக்கு என்ன செய்யணும்னா, இன்னைக்கு ரொம்ப படிக்க வேண்டாம், நம்ம ஒரு 10 கொஸ்டின் படிப்போம். இன்னைக்கு ரொம்ப படிக்க வேண்டாம், சும்மா ஒரே ஒரு டெரிவேஷன் மட்டும் போட்டு பார்ப்போம், இன்னைக்கு ஒரு 2 ப்ராப்ளம் மட்டும் போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி முதல்ல உட்காருங்க. எல்லாத்தையும் படிச்சிடணும், இந்த யூனிட் இன்னைக்கே படிச்சு முடிச்சிடணும், இன்னொரு 4-5 யூனிட் எப்படியாவது இந்த வாரத்தில் முடிச்சிடணும், அது மாதிரிலாம் நினைக்காதீங்க. நினச்சா முடியாது. நீங்கள் அன்னன்னைக்கு கோல் வைங்க. ஒரு 10 மினிட்ஸ் இன்னைக்கு படிப்போம், சும்மா கொஞ்ச நாள் உட்காந்து ஒரு 2 ப்ராப்ளத்தை போடுவோன்னு உட்காருங்க. அதுக்கப்புறம் உங்களை அது கண்டினியூவாக எடுத்துகிட்டே போகும். அடுத்தது, நீங்கள் ஒரு தடவை படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா கண்டினியூஸாக ஏற்கனவே நீங்கள் படிச்சிருக்கீங்கல்ல, அதுவே உங்களை வந்து அடுத்தது படிக்க சொல்லும். அதனால் கொஞ்சம் சிலபஸை படிங்க. ஒரு யூனிட்டை படித்து முடிங்க. 2வது யூனிட் தானாகவே நீங்கள் உங்களுக்கு பழக்கமாயிடும். அதனால் தொடர்ந்து இதை நீங்கள் செய்யுங்க. இன்னொரு வீடியோலையும் நம்ம சந்திப்போம், அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி. இது எல்லாத்தையுமே கேட்கறதோடு இல்லாமல் நீங்கள் தொடர்ந்து செய்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும், உங்களுக்கான பயன் பெற முடியும். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோஸை அவங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம்.